ஆற்றில் தனியோர் முத்திரை பதித்த ஹதரத் முஆவியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நாம் அரசியல் ஆசான் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு 4 பேரும் ஹுலஃபாக்கள், ஹலீஃபாக்கள். இவர்களுக்கு பின்னால் உமையாக்களின் ஆட்சி துவங்குகிறது. அதனுடைய முதல் அரசர் ஹதரத் முஆவியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹுவுக்கு சஹாபியாக இருக்கிற பாக்கியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 1-2 போர்களில் பங்கேற்கிற பாக்கியம், வஹியை தங்கள் கைகளால் எழுதிய ரசூலுல்லாஹுவின் எழுத்தராக இருந்தார்கள் என்கிற பாக்கியம், அரசர்களின் வரிசை பட்டியலில் முதலிடத்தில் இருந்தவர்கள் என்கிற பாக்கியம் என்று பன்முக திறமைகளையும் பன்னோக்கு சிறப்புகளையும் கொண்டவர்கள் ஹதரத் முஆவியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூ சுஃபியான் இவர்களுடைய தந்தை. இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத இந்த தந்தையும் ஹிந்தா அம்மையார் இவர்களுடைய தாய். இருப்பினும் கூட பின்னாட்களில் இவர்களின் இஸ்லாம் அழகாகி, இவர்களின் சஹாபிய வாழ்க்கை அழகாகி, பார்போற்றும் சரித்திரத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறினார்கள். இவர்களுடைய தங்கை உம்மு ஹபீபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவியாய், நமக்கு தாயாய், உம்மஹாத்துல் முஃமினீன்கள் என்ற உலக முஸ்லிம்களுக்கு தாயாக அவர்கள் விளங்கியதால் அவர்களின் சகோதரரான இவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மைத்துனராக உலக முஸ்லிம்களுக்கு மாமு என்கிற சிறப்பு அடையாளத்தோடு வஹியை எழுதுகிற பேற்றையும் பெற்றவர்கள் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு. இவர்கள் இஸ்லாமிலே சேர்ந்த வரலாறுகள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவினாலும் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டிலேயே இஸ்லாத்தில் இணைந்தார்கள் என்றும், மனதளவில் இஸ்லாத்தை ஏற்று அவர்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்தியது ஹிஜ்ரி 8வது ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில் என்ற கருத்து பல்வேறு வரலாற்று ஆசிரியர்களால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி 7வது ஆண்டே இஸ்லாத்தின்பால் கவரப்பட்ட இவர்கள் தன்னுடைய தாயார் ஹிந்தாவிடத்திலே போய் ஆலோசனை கேட்டார்கள். நான் இஸ்லாத்திலே சேருகிறேன். அப்போது அபூ சுஃபியான் தந்தையவர்களும் இஸ்லாத்திலே இல்லை என்பதை விட இஸ்லாமிய எதிர்ப்பு அணிக்கு தலைமை தாங்கியிருந்தார்கள். எனவே அந்த அம்மா ஹிந்தா சொன்னார்கள், லா துஹாலிஃப் அபாக், உன்னுடைய தந்தைக்கு மாறு செய்ய வேண்டாம் என்று சொன்னபோது மனதளவிலே இஸ்லாமை பூட்டி வைத்த அவர்களின் தனி செயல்பாடுகளில் முஸ்லீமாகவே மாறியிருந்த அவர்கள் பப்ளிக்காக அலல் இஅலான் அவர்கள் முஸ்லீமாக அறிவிப்பு செய்தது ஹிஜ்ரி 8வது ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில். ஹதரத் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதற்கு பிறகு ஏற்பட்ட அசாதாரணமான அரசியல் சூழல், அலி ரதியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக ஆக வேண்டும் என்கிற தேட்டத்தில் அரபுலகத்தில் பல பேர். இந்த சூழ்நிலையில்தான் ஒரு பெரும் பதட்டத்தையும் போரையும் இரத்தம் ஓட்டுகிற அந்த குருதி மைதானத்தை விரும்பாத ஹசன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுவிடம் பதவியேற்குமாறு சொல்லி பைஅத் செய்தார்கள். ஒரு மிகப்பெரிய சமாதான உடன்படிக்கை, ஒரு போர் தவிர்ப்பு, ஒரு யுத்தகலத்தினுடைய பரபரப்பிற்கு முஸ்லிம் உம்மாவை ஆளாக்காமல் கட்டி காத்த பெருந்தன்மைக்குரிய ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே பைஅத் செய்தார்கள். குறிப்பாக ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா பைஅத் செய்தார்கள். எல்லா முஸ்லிம்களும் அவர் ஹலீஃபாவாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதற்கு பல்வேறு காரணம், அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சஹாபி என்பது மட்டுமல்ல, பன்முக திறமையாளர் என்பது மட்டுமல்ல, உமையாக்களின் பிரபலம் பெற்ற கோத்திரத்தை சார்ந்தவர் என்பது மட்டுமல்ல, 20 ஆண்டு காலம் சிரியா தேசத்தினுடைய ஆளுநராக இருந்து குடிமக்களை வழிநடத்துகின்ற அற்புதமான அரசியல் நெறிகளுக்கும் தலைமைத்துவத்திற்கும் தகுதியானவர்கள் என்பதால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக ஏறத்தாழ ஏற்றுக்கொண்டார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய தொடர்பில் இருந்த இவர்களை குறித்து நிறைய புகழாரங்களை பார்க்கிறோம். அல்லமா இப்னுல் அசீர் ரஹிமஹுல்லா உசுதுல் காபாவிலே பதிவு செய்திருக்கிற செய்தி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை அறிவித்திருக்கிற அல்லமா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹுவுக்கு பின் தலைமைத்துவத்திற்கு மிக தகுதியானவர்களில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போல் நான் யாரையும் பார்க்கவில்லை என்று சொன்னபோது பக்கத்தில் இருக்கிறவங்க உடனே கேட்டாங்க, என்ன சொல்கிறீங்க? வல் ஹுலஃபா உ கப்லஹு அர்பஅத்துன் அபூபக்கர் வ உமர் வ உஸ்மான் வ அலி, 4 ஹலீஃபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்கெல்லாம் இருந்தாங்களே, அவங்கள விட இவரை சிறந்தவங்களாக பார்க்குறீங்களா என்று கேட்டார்கள். சொன்னார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 பேரும் அஃதலு ஹாதிகில் உம்மா வ கைரு ஹாதிகில் மில்லா, இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்கள், சிறப்பிற்குரியவர்கள், சந்தேகமில்லை. வலக்கின்ன முஆவியத் அஸ்வது, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தலைமைத்துவத்தில் தலைமை பண்பில் சிறந்தவர்கள் என்கிற கருத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனே ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்பது இங்கே கவனிக்கத்தக்க செய்தி. திருமதி ஷரீஃபிலே வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதிலேயும் இதே வார்த்தை பதிவாகி இருக்கிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு செய்த துஆ, அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹாதியன் வ மஹ்தியா, இறைவா இவர்களை நேர்வழி காட்டுபவராகவும் நேர்வழி காட்டப்பட்டவராகவும் ஆக்கு. வஹ்திஹி வஹ்திபி, இவரை நேர்வழி காட்டுபவராக ஆக்கு, இவரை கொண்டு மற்றவர்களுக்கு நேர்வழி காட்டு. இந்த வார்த்தைகள் திருமதியிலே அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ரசூலுல்லாஹுவின் பொன்னான வார்த்தைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாயால் ஒருவரை ஹாதி மஹ்தி என்று சொன்னதற்கு பின்னால், நேர்வழி பெற்றவர் நேர்வழி காட்டப்பட்டவர் என்று சொல்லுவதற்கு பின்னால் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் இது போன்றவர்கள் விஷயத்தில் எக்காலமும் கூடாது. நான் நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சகிப்புத்தன்மைக்கு சொந்தக்காரர்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சண்டை விரும்பி அல்ல, மிக அதிகமாக அவர்களின் வாழ்நாட்களில் அவரை பற்றிய புகழுரைகளை பிறர் வாயிலிருந்து கேட்டால் அதிகமாக அவர்களினுடைய ஹில்ம் என்கிற சகிப்புத்தன்மையை அவர்களின் வாழ்க்கை முழுக்க நிரம்பி கிடந்ததை பார்ப்பார்கள். ஒரு தடவை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருங்காலங்களை பற்றிய முன்னறிவிப்புகளை செய்து கொண்டிருந்த போது ஒரு தடவை இப்படி சொன்னார்கள், மனிஷ்தரக ஃபில் குஸ்தன்தீனியா ஃபஹுவ மக்ஃபூருன் லஹும், கான்ஸ்டான்டினோபிளுக்கு எதிராக ஒரு யுத்தம் பின்னாலே நடக்கும், அந்த யுத்தத்தில் பங்கேற்றவர்களெல்லாம் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள். இந்த ஒற்றை வார்த்தைக்காக வேண்டிய நீண்ட நாட்கள் ஆயுள் பெற்ற வயதான 90 வயதுக்கு மேற்பட்ட சஹாபிகள் எல்லாம் அந்த கான்ஸ்டான்டினோபிள் யுத்தம் நடைபெற்ற போது நிறைய பேர் வந்து நின்றார்கள். தள்ளாடுகிற வயதிலே இருந்த அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் வந்து நின்றார்கள். இவங்க அத்தனை பேரும் ஏன் வந்து நின்னாங்கன்னு விசாரித்தா இந்த ஒரு ஹதீஸ் தான் காரணம். என்ன ஹதீஸ் அது? சஹீஹுல் புகாரியில் அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த யுத்தத்திலே பங்கேற்றவர்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்கள். செய்தி தெரியுமா? இந்த யுத்தத்திற்கு தளபதியாக பொறுப்பேற்றவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அல்லாஹுவின் புறத்திலே இருந்து மக்ஃபூருன், அவர் மன்னிக்கப்பட்டவர் என்று சொன்னதற்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்றால் அல்லாஹு பொருந்தி கொண்டவன் என்று சொன்னதற்கு பின்னால் இவர் ஹாதியாகவும் மஹ்தியாகவும் ஆக்கு என்று எம்பெருமானார் வாழ்த்தி மனமாற துஆ செய்ததற்கு பின்னால் இவர்களுடைய விஷயத்தில் பிறகென்ன கருத்து வேறுபாடும் கருத்து மோதல்களும் தரக்குறைவான விமர்சனங்களும் வைக்க முடியும்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது, சிரியா தேசத்தினுடைய கவர்னராக இருந்தபோது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கான்ஸ்டான்டினோபிளுடைய யுத்தத்திற்கு தலைமையேற்றார்கள் என்று பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் மிக நெருக்கம் பெற்ற தோழர்களில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று. முதலிலே பாசிட்டிவான செய்திகளை நாம் முதலில் பார்த்து கொண்டே வர வேண்டும். காரணம், நாம் பேசி கொண்டிருப்பது யாரோ ஒரு அரசரின் வரலாறு அல்ல.
யாரோ வாழ்ந்து முடித்த ஒரு சமூக தலைவரின் வரலாறு அல்ல. சஹாபியுர் ரசூல் என்கிற, சாஹிபுர் ரசூல் என்கிற எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு தோழமை நர்பாக்கியம் பெற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி, அவங்க வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க நாள், உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிற நாள். யாரோ கதவை தட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரோ கதவை தட்டுறாங்க பாருங்கன்னாங்க. உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, என்னுடைய சகோதரர் முஆவியா வந்திருக்கிறாரு அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் அனுமதி கொடு, உள்ளே வர சொல்லு. முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு உள்ளே வந்தார்கள். வரும்போது காதில் பேனா, இந்த ஆசாரிகள் வேலை தச்சு வேலை செய்பவர்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இங்கே காதில் பேனா, டைலர்கள்லாம் வச்சுருக்கிற மாதிரி காதில் பேனா இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு உள்ளே வந்த ஒன்று கேட்டாங்க, இது என்ன காதில் எழுதுகோள் அப்படின்னு கேட்டாங்க. அஅதத்து லில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலுக்காக நான் எப்போதும் வைத்திருக்கிறேன். நீங்கள் என்னை எழுத்தராக நியமித்திருக்கிறீர்கள், உங்களுக்கு எழுதுபவனாக நான் இருக்கிறேன். நீங்கள் எப்போது எதை சொன்னாலும் எழுதுகோளை எடுப்பதிலே கூட தாமதம் கூடாது, என் காதிலே எப்போதும் களம் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு பர்சனல் செக்ரட்டரி என்று சொல்லுகிற அளவுக்கு இருந்திருக்கிறார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. குறிப்பாக கடைசி 2 ஆண்டுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையின் இறுதி 2 ஆண்டுகள் ரசூலுல்லாஹுவின் எழுத்தராகவே மாறிப்போனார்கள் ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹுனைன் போரில், தாயிஃப் போரில், இதிலெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு போர்க்களத்தில் பங்கேற்றவர்கள். பெருமானாரோடு யுத்த களத்திலே, யுத்த மைதானத்திலே நின்று அவர்களோடு போரிட்ட ஒரு சஹாபியை எந்த விதத்திலேயும் நாம் குறைத்து பேசிவிடக்கூடாது. அடிக்கடி இதை சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சஹாபாக்களில் மிக அதிகமாக விமர்சிக்கப்பட்டவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் இடையிலே இருந்த கருத்து வேறுபாடு காரணமாக இவர்களை மிக அதிகமாக விமர்சிப்பவர்கள் இன்றைக்கு வரையும் உண்டு. அல்லாஹ் அந்த நாவுகளை விட்டும் இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டும். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹுனைன் போரின் போது ஈடுபட்டதற்காக வேண்டி ஹுனைனில் கிடைத்த பொருட்களை, போரில் கிடைத்த அந்த பரிசு பொருட்களை பங்கிட்டு கொடுத்து கொண்டிருந்த போது ஜெயர்ரானாவிலே வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு ஹுனைன் போரில் பங்கேற்றதற்காக 100 ஒட்டகங்கள் நாயகம் பரிசாக கொடுத்தார்கள். சுமார் 100 துண்டு தங்கங்கள் பரிசாக கொடுத்தார்கள். 100 துண்டு தங்கங்கள், 100 ஒட்டகங்கள், ஒரு சில அறிவிப்புகளில் 40 துண்டு தங்கங்களும் 100 ஒட்டகங்களும் கொடுத்ததாக இருக்கிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இப்படியெல்லாம் பல்வேறு வகைகளிலே நெருக்கம் பெற்றவர்கள்தான் ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சாதாரணமானவர்களாக இருந்தால் நல்லோர்களான குலபாய ராஷிதீன்கள் இவரை எப்படி ஆளுநராக நியமிப்பார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலேயும் இவர்தான் ஷாம் தேசத்தினுடைய கலீஃபா, ஆளுநர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலேயும் அவர்கள்தான். சுமார் 20 ஆண்டு காலங்கள் சிரியா தேசத்தினுடைய ஒப்பற்ற ஆளுநராக இருந்து அதற்கு பின்னாலே கலீஃபாவாக அமீருல் முஃமினீனாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்று அதிலேயும் சற்றேறக்குறைய 20 ஆண்டுகள் இருந்து 40 ஆண்டு காலங்கள் இந்த உம்மத்தினுடைய அரசியல் தலைமையை கையில் வைத்து கொண்டு உம்மத்தின் முக்கியமான முடிவுகளை தீர்மானிக்கிற இடத்தில் அரசியல் சாணக்கியத்தனம் மிகுந்த தலைவர் ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கலாம். ஆனால் மார்க்க அறிஞர்கள், அநேகமாய் நான் கருதுகிறேன், இந்த உம்மத்தினுடைய மார்க்க அறிஞர்கள் அத்தனை பேரும், அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய மார்க்க அறிஞர்கள் அத்தனை பேரும் ஏகோபித்த ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என்ன தெரியுமா? இந்த உம்மத்தில் 4 கலீஃபாக்களுக்கு பின்னால் இந்த உம்மத்தை ஆண்ட பெருமக்கள் அத்தனை அரசர்களை விடவும் ஆகச் சிறந்தவர்கள் ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சர்வசாதாரணமானவர்கள் அல்ல. இன்னைக்கு நிறைய அதிகமாக விமர்சிக்கிறாங்க. என்ன காரணம்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹுவை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோங்கிற பேரில்
அலி ரலியல்லாஹு அன்ஹுவை வரம்பு மீறி நேசிக்கிறோம் என்ற பெயரில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் நிறைய அரசியல் சண்டைகள்லாம் நடந்திருக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மோதுறாருன்னா இவர் மோசமானவராக இருக்கணும் என்று நான் கூசாமல் கடுமையான தடித்த வார்த்தைகளை ரசூலுல்லாஹுவின் சஹாபியான முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் பேசுபவர்களின் நாவுகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் விஷயத்தில் எல்லாம் திறந்தாழ்ந்து பேசினா நாக்கு புழுத்து போயிடும். ஏதோ கண்டனமாக பேசவில்லை, ஆதங்கத்தில். ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய இந்த உம்மத்தின் ஆளுமை. நான் முன் சொன்னது போல் மிக அதிகமாக இந்த உம்மத்தில் விமர்சிக்கப்பட்டவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. நல்லா தெரிஞ்சுங்க, ரசூலுடைய சஹாபாக்களில் ஒரு சஹாபியை நீங்கள் விமர்சித்தாலும் நீங்கள் ரசூலை அவதூறு சொல்லுகிறீர்கள், தீனை அவதூறு சொல்லுகிறீர்கள். அந்த மனிதரை ரசூலுக்கு சஹாபியாக ஆக்கிய அல்லாஹுவை அவதூறு சொல்லுகிறீர்கள். நீங்களும் நானும் நினைச்சா கூட ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் பிறக்க முடியல. சஹாபி என்பது டிகிரி அல்ல, பட்டம் அல்ல நாம் படித்து வாங்கிறதுக்கு. சஹாபி என்பது பரம்பரை சொத்து அல்ல, அவர் வயிற்றில் பிறந்தார் சஹாபிங்கிறதுக்கு. நபிக்கு தோழராக யார் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தவன் அல்லாஹ். அந்த தோழர்களில் ஒருவரை விமர்சித்தால் அல்லாஹுவை விமர்சிப்பதற்கு சமம். எனவே அல்லாஹுவின் மீது அவதூறு, ரசூலின் மீது அவதூறு, தீனின் மீது அவதூறு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி அவதூறாக பேசுபவர்கள். அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய தெளிவான கோட்பாடு என்ன தெரியுமா? சஹாபிகள் அத்தனை பேரும் நீதமானவர்கள். சஹாபத்து குல்லுஹும் அதூல், அத்தனை பேரும் நீதமானவர்கள். ஒரு சஹாபியை கூட நம்மாலே தரம் தாழ்ந்த வார்த்தைகளிலே சொல்லிவிட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஸ்னத் அஹ்மதிலே பதிவாக இருக்கிற பிரபலமான நபிமொழி உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி. அல்லாஹ்வுடைய பேரால் கேட்குறேன், என் சஹாபாக்கள் விஷயத்தில் என் சஹாபாக்களை திட்டிராதீங்க. யாராவது நீங்கள் அவரை நேசிக்கிறதா இருந்தால் என்னோட பிரியத்தின் காரணமாக தான் அவங்கள பிரியப்படுறீங்க. அவங்களில் யாரையாவது நீங்கள் கோபப்படுறதா இருந்தால் ஃபபி புகுதி அபுகதகும், எனது கோபத்தால் தான், என் மீதுள்ள கோபத்தால் தான் அவர்களை நீங்கள் கோபிக்கிறீர்கள் என்கிற நபிமொழி ஒன்று போதும் நாம் எல்லை மீறிய வார்த்தைகளை பேசாமல் இருக்க. சஹீஹுல் புகாரியிலே வருகிறதே, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை திட்டி விடாதீர்கள். லவ் லிஅன்ன அஹதக்கும் லவ் அன்ஃபக மிஸ்லு உஹுதின் ذهبன், உங்களில் யாராவது ஒருவர் இன்றைக்கு உஹது மலை அளவு தங்கத்தை செலவழித்தாலும் கூட மபலக முத்த அஹதியும் வலா நசீப் வலா நிஸ்ஃபஹு, அவங்க அந்த சஹாபிகள் செலவழித்த ஒரு கைப்பிடிக்கு சமமாக ஆகாது. உஹது மலையளவு தங்கம் தர்மம் செய்தாலும் சஹாபிகளின் ஒரு கையளவோ அதில் பாதி அளவுக்கோ கூட உங்களுடைய தர்மம் ஈடாகாது என்கிற வார்த்தை பொன்னான அந்த காலத்தில், பொற்காலத்தில் வாழ்ந்த அந்த பெருமக்களினுடைய ஒவ்வொரு வினாடியும் பாக்கியத்திற்குரியது. கண்ணாலே ஈமானோடு ரசூலை கண்ட அந்த மேன்மக்களை குறித்து ஒரு நாவு விமர்சிக்கும் என்றால் அவர்கள் எவ்வளவு மோசமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பற்றி அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், பதவியை பிடுங்கிட்டார், பதவி ஆசையில் இருந்தார், அப்படி ஆட்டம் போட்டார் என்றெல்லாம் தரம் தாழ்ந்த பேச்சுக்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ரசூலுல்லாவின் எழுத்தாளர் நீ பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஹாதி மஹதி என்று ரசூலுல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் நீ பேச என்ன தகுதி இருக்கிறது? அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பெரிய ஆலிம், புகாரி இமாமுக்கு உஸ்தாது. அவங்கள்ட்ட போய் யாரோ கேட்டாங்க, ரெண்டு பேரை கம்பேர் பண்ண சொல்லி. அதாவது 10வது கலீஃபாவாக இருந்தாங்க இல்லையா உமர் இப்னு அப்துல் அசீஸ். உமர் இப்னு அவங்க சஹாபி அல்ல, சஹாபாக்கள் காலத்துக்கு பின்னாடி உள்ளவங்க, ஆனால் நல்ல மனிதர், இறைநேசர். உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவரா அல்லது ரசூலுல்லாவுடைய சஹாபியான முஆவியா சிறந்தவரான்னு கேட்டாங்க. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதிர்ச்சி ஆனாங்க. ஏன்னா இந்த ஒப்பீடே தவறு, இந்த கம்பேரிங்கே தப்பு. சொன்னாங்க, இன்னல் குபார் அல்லதி தஹல ஃபி அன்ஃபி முஆவியா மஅர் ரசூலி அஃதலு மின் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அல்ஃப மர்ரா. நீ ரெண்டு பேர்த்தையும் யார் சிறந்தவர்னு கேட்குற. ரசூலுடைய சஹாபியான முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலு கூட போருக்கு போனாங்க, ஹுனைன் போரில், தாயிஃப் போரில் எல்லாம். அந்த போரில் போனப்போ போருடைய மைதானத்தில் புழுதி மூக்கில் போகும் இல்லையா? போர் மைதானத்தில் ரசூலோடு இருக்கிற போது முஆவியாவினுடைய மூக்கிலே நுழைந்து விட்ட புழுதியை விட
1000 மடங்கு 1000 மடங்கு அதுக்கு கீழே தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கும் முஆவியாவுக்கும் முடிச்சு போடுகிறீர்களே, இவரை விட அவர் 1000 மடங்கு மேலானவர். இந்த சர்டிஃபிகேட் யார் தர்றா தெரியுமா? ஹதீஸு கலையினுடைய பெருங்கடல் ஆன்மீக பெருந்தகை அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி. நான் கேட்குறேன், இன்றைக்கி முஆவியாவை திட்டுற சில கொழுப்பு பிடித்த நாவுகள், நீங்கள் என்ன அப்துல்லா இப்னு முபாரக்கை விடவா பெரிய கல்வி கடலாக மாறி போய்விட்டீர்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த அடிப்படையிலேயும் இது போன்ற மேன்மக்களை விமர்சிப்பதற்குரிய தகுதிகள் நமக்கு இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, அப்போ விஷயத்துக்கு வந்துடலாமே. என்ன பிரச்சனை? எதனால் திட்டுறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தது? எதனால் இப்படி 2 குரூப் ஆனாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு இடையில் இருக்கிற கருத்து வேறுபாடும் சண்டைகளும் பிரபலமானவை வரலாற்றில். சொல்லப்போனால் கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இது போன்ற விஷயங்களை ரொம்ப ஆழமாக பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. மிக ஆழமாக இந்த சண்டைகளை போய் விமர்சனப்படுத்துவதும் ஆய்வுக்கு உட்படுத்துவதும் சஹாபாக்கள் மீதான அவமரியாதையாக அமைந்துவிடுமோ என்கிற அடிப்படையில் வலிகளின் கோமான் அவர்கள் கூறிய வார்த்தைகள் இவை. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அதாவது கொள்கை சேதாரப்படாமல் சின்ன விளக்கம் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறில் பேசியிருக்கோம், அவங்க எப்படி கொல்லப்பட்டாங்கன்னு. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நீங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுறாங்க. எதிரிகள் யூத கைக்கூலிகள் அன்றைய முனாஃபிக்குகள் பூந்து கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணுறப்ப பக்கத்தில் நின்றிருந்தது அவங்க மனைவி அம்மா நாயிலா அவர்கள். அவங்க பேர் நாயிலா. கணவரை கொல்லுவதை, கணவரை துடிதுடிக்க அவர்கள் வெட்டுவதை, ஒரு 80 வயதுக்கும் மேற்பட்ட தள்ளாடுகிற கலீஃபாவை அவர்கள் கோரமாக சித்திரவதைக்கு முனைந்த போது குறுக்கே போய் பாய்ந்து தடுத்தவர்கள் அவர்களுடைய மனைவி நாயிலா அம்மையார். சரி, கொன்று விட்டார்கள். இவர்களுக்கும் சேதம், இவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டது. நாயிலா அம்மையார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானவுன்னு ஒரு வேலை செஞ்சாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பனு உமையா கோத்திரம் சார்ந்தவர்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவும் பனு உமையா கோத்திரம் சேர்ந்தவங்க. சொல்லப்போனால் நம்ம வட்டார பாணியில் சொன்னால் அவங்கெல்லாம் பங்காளிக. இப்னு அம் என்று சொல்லக்கூடிய சச்சா மகன் உறவு முறை வேண்டும். அதனால் இந்த நாயிலா இரத்த வெள்ளத்தில் கொல்லப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சட்டையை கலற்றி, இரத்தம் தோய்ந்த அந்த சட்டையை ஒரு கவரில் வச்சு, ஒரு பெட்டியில் வச்சு, அதிலே நாயிலா அம்மையார் அவர்களுடைய வெட்டப்பட்ட கையை விரல்களோடு முன் கஃப்பு, முந்திய கையினுடைய முந்திய பகுதி அந்த அம்மாவுக்கு வெட்டப்பட்டது. வெட்டப்பட்ட இரத்தம் தோய்ந்த அந்த கையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இரத்தம் தோய்ந்த கொலை செய்யப்பட்ட அந்த சட்டையையும் ஒரு பார்சலாக்கி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஷாமிலே இருக்கிறார்கள், சிரியாவிலே, அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புனாங்க. காரணம் என்ன தெரியுமா? முஆவியா, நீங்கள் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு குடும்ப உறவு, குல கோத்திர உறவு, நீங்கள் அவருக்கு பாத்தியப்பட்டவர், உங்களுடைய சிறிய தந்தையின் மகன், இப்படியெல்லாம் உறவு நிறைய இருக்கிறது. என்ன சொன்னாங்க தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்றவர்களிடமிருந்து பழிக்கு பழி வாங்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய இறை நேசரை, ஒரு குர்ஆனை ஒன்று திரட்டி கொடுத்த பெருமைக்குரிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்றவர்கள்ட்ட இருந்து நீங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த பார்சல் நேராக வருகிறது யார்கிட்ட? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுட்ட. நீங்கள் வரலாற்று தொடரை கவனித்தால்தான் இது எங்கு போய் எப்படி முடியும் என்று உங்களுக்கு தெரியும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இரத்தம் தோய்ந்த சட்டையும் அவர்களுடைய மனைவி நாயிலாவின் வெட்டப்பட்ட விரல்கள், கைகள், இதனுடைய இரத்தத்தை பார்த்தவுடன் கதறி அழுதார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கதறி அழுதார்கள். அவர்கள் மிகப்பெரிய ரசூலை கண்ணாலே பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்த ஒரு கலீஃபாவை இப்படி கண்டம் துண்டமாக வெட்டி போட்டிருக்கிற அந்த கோலத்தை பார்த்து அழுதார்கள். சொன்னார்கள், உடனே வாயிலிருந்து வந்தது, அல்லாவின் மீது சத்தியமாக இந்த கொலையை செய்தவர்களை விடமாட்டேன், நான் பழிவாங்கியே தீருவேன். போர்ப்படை தளபதியும் கூட. நிறைய நேரம் இந்த வரலாற்றை நீட்டிவிட முடியாது என்பதால் சுருக்குகிறேன். ஆப்பிரிக்காவினுடைய கடைக்கோடி வரைக்கும் இஸ்லாமிய படைகள் போய் உலகளாவிய முறையில் முஸ்லிமை உம்மாவை எடுத்துச் சென்ற பெருமை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு உண்டு. எனவே போர்ப்படை தளபதி சத்தியம் செய்கிறார்கள், அல்லாவின் மீது ஆணையாக இதுக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன். 70,000 பேர்
அந்த சட்டையை பார்த்து கதறி எழுதியிருக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வேலை பண்ணாங்க. இந்த உம்மத்தை இந்த அநியாயத்திற்கு எதிராக திரட்ட வேண்டும். அங்கே திமிஷ்கில் பள்ளிவாசலில் தொங்க விட்டாங்க சட்டையை. மெம்பர் படியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இரத்தம் ஒழுகுகிற சட்டை தொங்க விடப்பட்டது ஷாமில். அந்த சட்டையை பார்த்து பார்த்து கதறி எழுதது முஸ்லிம் உம்மத்து. 70,000 பேர் ஒரே நேரத்திலே கூடி கண்ணீர் வடித்ததாக இருக்கிறது. நாடே சேர்ந்து விட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பதிலுக்கு பதில் வாங்கியாக வேண்டும், கிசாஸ் வாங்க வேண்டும், விடக்கூடாது. இந்த கருத்தில் நிறைய பேர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவோடு சேர்ந்து கொண்டார்கள். அதிகம் ஒதுங்கி இருக்கிற சஹாபி என்று பெயர் பெற்ற அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஏன் நமக்கெல்லாம் தாயாக இருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் இதிலே சேர்ந்து கொண்டார்கள். சுவனத்து சிட்டுக்களாய் சொந்தங்களாய் இருக்கிற தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலின் அன்பு சீடர் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க எல்லாரும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். ஆமாம், பழிவாங்கியாகணும், உஸ்மானுடைய இரத்தத்திற்கு பதில் வேண்டும். ஆனால் இந்த நேரத்தில் முக்கிய ஆளுமையாக இருந்த ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் கிசாஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். உஸ்மானை கொன்றவர்களை விடக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் என்ன தெரியுமா, ஆங்காங்கே மிகப்பெரிய குழப்பமும் கலவரச் சூழலும் போர் அபாயமும் முஸ்லிம் உம்மத்தை பிரிக்கிற வேலையும் நடக்குது. இப்போ பண்ண வேண்டாம், கொஞ்சம் மெதுவாக பண்ணலாம். நமக்கு வாய்ப்புகளும் வழிகளும் வந்து சேருகிற போது நிச்சயமாக அந்த இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு மூதேவியினுடைய வழிகாட்டுதலில் தான் இதெல்லாம் நடந்திருக்கிறது. நிச்சயமாக அவனையும் அவன் தொண்டர்களையும் ஒரு கை பார்ப்போம். கொஞ்சம் தாமதமாகணும் நாங்கள், இல்லை உடனே பண்ணணும் நாங்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளோ தான் தகராறு. நன்கு கவனிக்க வேண்டும். ஒரு வரியில் சுருக்கமாக சொல்லுங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்றவர்களை உடன் தண்டிக்க வேண்டும் என்கிற பார்வை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடையது. கொஞ்சம் நகர்த்தி காலம் தாழ்த்தி தண்டிக்கலாம் என்பது அலி ரலியல்லாஹு அன்ஹுடையது. தொலைநோக்கு பார்வையும் தீட்சண்யமும் உடையவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னாலேயும் இருந்தார்கள். இரத்தம் கொதிக்கிறது, இப்படி கொன்றவர்களை உடனே பழிவாங்க வேண்டும் என்கிற முஆவியாவிற்கு பின்னாலும் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய பேர் இருந்தார்கள். ஆயிஷா அம்மா உள்ளிட்ட மிகப்பெரிய இந்த சமுதாயத்தின் ஆளுமைகள் எல்லாம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவோடு இருந்தார்கள். ஆனால் கொஞ்ச நாள் தள்ளின்னு போன இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில இதுதான் கருத்து வேறுபாடை ஒழிய பதவி சண்டையெல்லாம் வரல, ஹலீஃபா சண்டையெல்லாம் வரல. நான் தான் ஹலீஃபா நீந்தான் ஹலீஃபான்னெல்லாம் யாரும் சொல்லலை. இன்றைக்கி சில பேர் வரலாறை குறிப்பாக நல்லா கவனிச்சுங்க, ஷியாக்கள் தவறாக வரலாற்றை பேசுகிறார்கள். அவனுங்க கிளப்பி விட்டது தான் இது. என்னன்னா, பதவி சண்டைக்காக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு இடையில எந்த காலத்துலையும் பதவி சண்டை இல்லை. நான் வரணும் நீ வரணும்னு எல்லாம் நினைக்கல. சொல்லப்போனால் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை மிகப்பெரிய அளவில் மரியாதை செய்தவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட நாளில் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்று விட்டார்கள்னு வந்து தகவல் சொன்ன உடனே கதறி அழுதாங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. பக்கத்தில் இருக்கிற மனைவி கேட்டாங்க, அத்தபிக்கி வக்கது காத்தல் தகு, நீங்கள் அழுகிறீங்களா அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதுக்காக? அப்புறம் ஏன் அவங்க கூட போரெல்லாம் செஞ்சீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னாங்க. அப்போ தான் ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒய்ஹக் இன்னைக்கு லா தத்ரீன மா ஃபகுதன் நாசு மினல் ஃபதுலி வல் ஃபிக்ஹி வல் இல்ம். உனக்கு நாசம் உண்டாவதாக, என்ன வார்த்தை பேசுகிற, உனக்கு என்ன தெரியும்? இந்த உம்மத்து அலி போனதனால் அது இழந்திருக்கிற சிறப்பு, அது இழந்திருக்கிற மார்க்க சட்டம், அது இழந்திருக்கிற மார்க்க கல்வி, எவ்வளவு பெரிய அறிவு ஜீவியை இந்த உம்மத்து இழந்து விட்டது தெரியுமா என்று கடுமையாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக வேண்டி அழுதவர்கள் ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த வரலாறை எல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் தெரியாமல் இந்த ஷியாக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டி விட்ட வரலாறுகளை அப்படியே நம்பிட்டு நிறைய பேர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை திட்டுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், சஹாபாக்களில் யாரையும் விமர்சிக்கக்கூடாது, ஒருத்தரை கூட விமர்சிக்கக்கூடாது. சகட்டு மேனிக்கு அந்த வரலாறுகளின் ஆழத்தை அதனுடைய ஆய்வை சரியாக செய்யாமல் பேசக்கூடிய நிறைய பேர் இப்படி பேசுகிறார்கள். ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விஷயத்தில் மிக கடுமையான விமர்சனங்கள் வருவதற்கு இன்னொரு காரணம், அவர்கள் உயிரோடு இருந்த போதே அவர்களின் மகன் யசீதை அடுத்த கலீஃபாவாக அவர்கள் அறிவித்தார்கள். இது ஒரு குற்றச்சாட்டு. நிறைய பேர் அன்னைக்கு இருந்தவங்க கூட இதை எதிர்த்ததெல்லாம் உண்மைதான். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரதியல்லாஹுடைய மகன் அப்துர் ரஹ்மான் ரதியல்லாஹு அன்ஹு எல்லாம் எதிர்த்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் தனிப்பட்ட முறையில் யசீதினுடைய நடவடிக்கைகளுக்காக எதிர்க்கவில்லை. அவங்கெல்லாம் கேட்கறது என்னன்னா, பொதுவாக 4 கலீஃபாக்கள் இதுக்கு முன்னாடி என்ன எப்படி நடந்தது, ஒருத்தர் வஃபாத்துக்கு பின்னாடி நடந்தது. வேணும்னா ஒரு குழு அமைப்பாங்க, அந்த குழு தேர்ந்தெடுக்கும். அஹ்லுல் ஹில்லி வல் அக்த் என்று சொல்லக்கூடிய அறிவுஜீவிகளும் சான்றோர்களும் நிறைந்த சபைகள் தேர்ந்தெடுக்கும். ரசூலுல்லாஹ் போனதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்வு அப்படித்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னாலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்வு அப்படித்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த கலீஃபாவை தேர்வு செய்ய ஒரு 6 பேர் கொண்ட குழுவை அமைத்து அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை தேர்வு செய்தார்கள். இப்படியெல்லாம் நடந்திருக்க நீங்கள் உயிரோடு இருக்கிற போதே இன்னொருவரை ஏன் நியமிக்கிறீர்கள்? இது அவர்களின் பார்வை. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய பார்வை என்ன தெரியுமா? சுமார் 60-70 நாடுகளை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கைக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு சரியான தலைமையை மட்டும் அடுத்து இந்த விவரையெல்லாம் தெரிந்த ஒருவரை அமர வைக்கவில்லை என்றால் பல முனைகளில் இருந்து இஸ்லாத்திற்கு தாக்குதல் வரும். பல்முனை தாக்குதலுக்கு ஆளாக நேரிடும். எனவே விடக்கூடாது. இதை சரியாக கொண்டு செலுத்த சில நாட்களாவது தங்களுடைய மகன் யசீது இருக்கட்டும் என்று சொல்லித்தான் அவர்களை நியமித்தார்கள். அதில் லேசுமாசான எதிர்ப்பு இருந்தது உண்மைதான். அது அரசியலில் இதுபோன்ற நிலைப்பாடுகள் துவக்க காலத்திலேயே அது சகஜமானவை. எந்த பதவிகளுக்கும் ஒருவர் நியமிக்கப்படுகிற போது எழுவதுதான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு லெட்டரே எழுதினாங்க. என்னன்னு, நாங்கள் யசீதினுடைய தனிப்பட்ட அவர்களின் விஷயத்தில் பிடிக்காததால் அவர்களை நாங்கள் தேர்வு செய்ய வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை. யசீதினுடைய தனிப்பட்ட இதுக்காக அல்ல, மாறாக ஒரு கலீஃபா அவரை மகனை நியமிப்பது, அரசாட்சி என்பது வாரிசாக்கப்படுவது தவறானது என்பதற்காக எதிர்க்கிறோம். வேறு சில பேர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல மற்றவர்களும் கூட இப்படி கடிதம் எழுதினாங்க. என்னன்னு, முஆவியா அவர்களே உங்களுக்கு முன்னாலும் கலீஃபாக்கள் இருந்தார்கள், அவர்களுக்கும் மக்கள் இருந்தார்கள். அவர்களின் மக்களை விட உங்களின் மகனாக இருக்கிற யசீத் ஒன்றும் சிறந்தவர் அல்ல. பல்வேறு காரணங்களில் அவர்களெல்லாம் கூட நியமிக்காத செயலை நீங்கள் எப்படி நியமித்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினாங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு. என்னன்னு, நீங்கள் இருக்கிறப்பவே இன்னொருத்தரை நியமிச்சிங்கன்னா இது என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுறதா, யசீதுக்கு கட்டுப்படுறதா? முஆவியாவை ஆகிய உங்களை நாங்கள் அமீருல் மோமினீனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு உத்தரவை நீங்கள் போடும்போது யசீது ஏதாவது மாற்றி போட்டாருன்னா நாங்கள் உங்களை பின்பற்றுவதா யசீதை பின்பற்றுவதா என்றெல்லாம் கேள்விக்கணைகளை தொகுத்தார்கள். பிறகு யசீது இறைவனுடைய ஏற்பாடு, அவர் ஆகிவிட்டார். அவர் அடுத்த அரையணையிலே ஏறினார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளை அவர்கள் கோணத்திலே இருந்து பார்க்கிற போது பல்வேறு நன்மைகள் இருக்கத்தான் செய்தது. ஏனென்றால் பரந்துபட்ட பல்வேறு நாடுகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஆட்சி தலம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடையது. வரலாறு நீண்டு செல்லுவதால் முடிவுக்கு வருவோம். மிகப்பெரிய மாட்சிமைகளை கொண்ட ரசூலுல்லாஹுவின் எழுத்தர், ரசூலுல்லாஹுவால் பாராட்டப்பட்ட முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 60 ரஜபு மாதத்தில் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத்திற்கு முன்னால் ஷாமிலே நின்று கொண்டு மெம்பரிலே உரையாற்றுகிறார்கள். தங்களின் மக்களுக்கும் குடும்பத்தவர்களுக்கும் அற்புதமாக உரைகளை எல்லாம் வழங்கிவிட்டு பேசினார்கள். கடைசியில் சொன்னாங்க, என்னுடைய தவணை முடிவதாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொட்டணம் கையிலே கொடுத்தார்கள், ஒரு பார்சல். அந்த பார்சலில் இதுவெல்லாம் என்னுடைய மௌத்துடைய நேரத்தில் நான் வசியத்து செய்கிறேன், இதை இப்படி செய்யணும்னு சொன்னாங்க. உள்ளே அதை பிரித்து பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருந்த ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ஆடை, அந்த ஆடை இருந்துச்சு. தன்னுடைய கஃனுக்காக வச்சுருக்கிறார், சேமித்து வச்சுருக்கார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொட்டணம், அதை பிரித்து பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் வெட்டிய முடிகளும் அவர்கள் வெட்டிய நகங்களும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாக்கியம் பொருந்தி அந்த பொன்மேனியில் இருந்து வெளிப்பட்ட முடிகளும் நகங்களும் இருந்தது. அது ஒரு பொட்டணம். சொன்னாங்க, தங்களுடைய மக்களை கூப்பிட்டு, நான் வஃபாத்தாகிவிட்ட போது, வஃபாத்தாகும் நேரத்தில் கஃனிடுகிற போது என்னுடைய கண்களின் குழி, என் மூக்கு துவாரம், என் வாயினுடைய முந்தைய பகுதி, என்னுடைய காதுடைய துவாரம், இந்த 4 துவாரத்திலையும் இந்த ரசூலுடைய முடிகளையும் நெகத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிடணும். பல்வேறு நபர்களிடமிருந்து
சேமித்து சேமித்து வாங்கி தங்கள் மரணத்திற்காக அவர்கள் சேர்த்து வைத்திருந்த பொக்கிஷம். எம்பெருமானாருடைய ரோமத்திற்கு கூட இந்த உம்மத்தினுடைய மூத்த குடிமக்கள் தந்த மரியாதையை இன்றைக்கு சர்வ சாதாரணமாய் அறிவியல் உலகத்திலே சில பேர் அற்பத்தனமாக பேசுகிறானே, அவனெல்லாம் கவனிக்க வேண்டும். ஆண்ட பரம்பரையின் மிக மூத்த சஹாபி முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு வஃபாத்துடைய நேரத்தில் இதையெல்லாம் சொன்னார்கள். குளிப்பாட்டுபவருக்கு அறிவாற்றல் நிறைந்த ஒருவரை கூப்பிட்டு குளிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் சரியாக குளிப்பாட்டுவார், தக்பீர் சொல்லிக்கொண்டே குளிப்பாட்டுவார் அப்படின்னெல்லாம் பேசிட்டு அவர்கிட்ட சொல்லுங்க, கஃனாக ரசூலுல்லாவுடைய ஆடையை கஃனாக போடக்கூடாது, என் உடம்பை ஒட்டி இருக்கிற நிலையில் அந்த ஆடையை வச்சிடணும், அதுக்கு மேலே கஃனை பொத்தணும். வேறு ஏதாவது ஆடைகளை உடம்புல போட்டுட்டு ரசூலுடைய ஆடையை தூக்கி மேலே பொத்திடக்கூடாது, என் உடலோடு ரசூலின் உடை ஒட்டி இருக்க வேண்டும் என்று வசியத்து செய்தார்கள். அதுக்கு பிறகு கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை போல் பல்வேறு கலீஃபாக்களை போல் என் மொத்த சொத்தில் பாதியை நான் பைத்துல் மாலில் ஏழைகளின் செலவுக்கு தருகிறேன் என்று ஒரு மிகப்பெரிய திரண்ட நிதி ஆதாரத்தை பைத்துல் மாலுக்கு கொடுத்தார்கள். மிகப்பெரிய கனவிற்கு விளக்கம் தருகிற அல்லாமா முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பக்கத்திலே இருந்தவர்கள், வஃபாத்தின் போது நிகழ்ச்சிகளை பார்த்தவர்கள். அவர்கள் ஒரு நேர்முக வர்ணனையை போல் அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வஃபாத்து வந்தபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச மாதிரியே செஞ்சாங்க. என்ன தெரியுமா? யார் மடியிலையோ தலையை வச்சுருந்தவங்க கீழே தூக்கி வையினாங்க. கீழே தூக்கி வச்ச உடனே ஒரு கன்னம் பூமியில் இருக்குது, ஒரு கன்னத்தை பூமியில் வச்சுருக்காங்க, இன்னொரு கன்னம் வெளியில் இருக்கிறது, அதில் தண்ணி வழியுது. வழிய வழிய ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா அல்லாஹ், நீ குர்ஆனில் திரும்ப திரும்ப சொல்லியிருக்க, ஷிர்க்கு வைக்காவிட்டால் நாடியவர்களை அல்லாஹ் மன்னிப்பான், ஷிர்க்கு வைத்தவர்களுக்குத்தான் மன்னிப்பில்லை என்று சொல்லியிருக்கிறாய். ஷிர்க்கு வைக்காமல் நீ யாருக்கு மன்னிப்பை நாடுகிறாயோ அந்த நாடக்கூடியவர்களிலே இருந்து என்னையும் நீ சேர்த்துக்கொள். வஜ்அல்னி ஃபீமன் தஷாஉ அன் தக்ஃபிர லஹு என்று துஆ செய்தவர்கள் நிலத்திலே தங்களுடைய கன்னத்தை வைத்த கண்ணீரோடு ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 60 வஃபாத்தாக இருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வாழ்க்கை முழுக்க யாரையும் பழிவாங்காத எண்ணம் உடையவர்கள் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தயவு செய்து அலியின் மீது உள்ள ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது உள்ள பிரியத்தில் நாங்கள் பேசுகிறோங்கிற மாதிரி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு விமர்சிப்பவர்களுக்கு ஒரு வார்த்தை, நீங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலேயும் கெட்டவர்கள் தான். சஹாபாக்களை பேசுவதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு உடன்பட்டவர்கள் அல்ல. எல்லாம் வல்ல இறைவன் எல்லா சஹாபாக்களுக்கும் கண்ணியம் செய்து அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடக்கிற, அவர்களினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வாழுகிற நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தருவானாக. சஹாபாக்களை விமர்சிக்கிற மோசமான அந்த அழுகிப்போன தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துகிற நாவுகளிலே இருந்து அதை செவிமடுப்பதிலே இருந்தும் அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.